வெல்கம் டு எடுஃபிகேஷன். இன்னைக்கான செஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கான கன்வர்சேஷன் யாருக்கு நடுவில்? பிட்வீன் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட். ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில், அதுவும் கோவமா இருக்கும்போது கோபத்தில் பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசுறது. பேசினதுக்கு அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் இவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கில் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, பட் ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கன்வர்சேஷன். நம்மளுடைய டார்கெட் எப்போவுமே ஷேடோவிங் கான்செப்ட், அதை நீங்கள் மறைக்கக்கூடாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃப்ரேசஸை நீங்கள் வேறு சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நான் ஃப்ரேசஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பி கான்ஃபிடென்ட் ஆன் யுவர் ஷேடோவிங் மெத்தட். ஓகே, ஸோ பேச்சு வழக்கில் உதவக்கூடிய சென்டென்சஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் கோவமாக இருக்கிறாரு. ஜோதி ஜோதி, வேர் இஸ் மை பேக், வேர் இஸ் மை பேக், இது எங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் மை பேக், ஐ கெப்ட் இட் இன் த கபோர்ட், ஐ கெப்ட் இட் இன் த கபோர்ட். கெப்ட் போட்டிருக்காங்க, ஸோ பாஸ்ட் டென்ஸ். நான் கபோர்டில் வச்சுட்டேன். ஐ கெப்ட் இட் இன் தி கபோர்டு. நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, யாராவது எதையாவது எங்கேன்னு கேட்கும்போது அதை நான் இங்கே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேஸ், ஐ கெப்ட் இட் இன் தி கபோர்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, why did you put it in the cupboard, ஏன் அங்க வச்ச? why did you put it in the cupboard, ஏன் அங்க வச்ச? okay, you left it in the room like that at night. நீங்க like that at nightலாம் விடுங்க. you left it in the room, நீ ரூம்லயே விட்டுட்ட, நீ ரூம்லயே அதை விட்டுட்ட. you left it in the room, நீ விட்டுட்ட. so I kept in the cupboard, so I kept it in the cupboard, so I kept in the cupboard. ஓகே, நம்ம பேசும்போது என் ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத பொறுத்து அமையும். நீங்கள் ஐ கேப்ட் இன் தி கபோர்டுன்னு ஜென்ரலாக ஒரு லைனில் பேசும்போது அது தப்பு, ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் இந்த சினாரியோவில் நம்ம என்ன செய்கிறோம், அட்டாச்மெண்ட்டாக அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த பேக்கை பற்றி தானே பேசுகிறோம். ஸோ அதனால் ஐ கேப்ட் இன் த கபோர்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஐ கெப்ட் இன் தி கபோர்ட் நீங்கள் தனியாக பேசும்போது ஆப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணணும். ஐ கெப்ட் இட் இன் தி கபோர்ட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். why did you put it in the cupboard, why did you put it in the cupboard, why did you keep this in the cupboard கேளுங்க. ஓகேவா? why did you put it in the cupboard, ஏன் கபோர்டில் அதை வச்ச, ஏன் கபோர்டில் அதை வச்ச. You left it in the room like that at night, you left it in the room like that night, so I kept it in the cupboard, so I kept it in the cupboard. புரிஞ்சிச்சா? இப்போ கொஞ்சம் லாங் சென்டென்ஸ், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஓகே, ஷேடோவிங் கான்செப்ட் மறந்துடாதீங்க. why did you need to keep my bag in the cupboard, why did you need to keep my bag in the cupboard, கபோர்டில் என் பேக்கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம் இருந்தது, என்னோட பேக்கை கபோர்டில் வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம் இருந்தது. why did you need to keep my bag in the cupboard. ஓகே, ஃப்ரேஸை நல்லா கவனிக்கணும், அப்போ தான் நம்ம வேறு வேறு சினாரியோஸில் யூஸ் பண்ண முடியும். அடுத்து, I have been searching in the room for half an hour, I have been searching in the room for half an hour, but I cannot find that bag, but I cannot find that bag. அரை மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன், என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. Okay, do you know how important file are there in it, do you know how important file are there in it, அதில் எவ்வளோ முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, do you know, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. 20 minutes ago I had to forward it to the boss, 20 minutes ago I had to forward it to the boss. இங்கே had to போடுறோம் இல்லையா, have to, had to, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா have toனா ஒரு நெசசரி இருக்கும், இதை நான் செய்தாக வேண்டும் அப்படிங்கும்போது நீங்கள் have to போடலாம். இங்கே had to past tense, செய்தாக வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். எனக்கு இருந்தது, 20 minutes ago I had to forward it to the boss, இதை பாஸுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருந்தது, but I haven't done it yet, இப்போ
வரைக்கும் நான் அதை பண்ணல. பட் ஐ டிண்ட் அப்படின்னு சொன்னா நான் அனுப்பல அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்ல முடிஞ்சிடும். ஆனா எட் போட்டு என்ன சொன்னாங்க, இப்ப வரைக்கும் அப்படின்னு அந்த பாஸ்டோட ரிசல்ட்டை ப்ரெசன்ட்டுக்கு கொண்டு வராங்க. அதனால நீங்க பர்ஃபெக்ட். பட் ஐ ஹேடன்ட் டன் இட். ஓகே, இன்னும் ஒரு தடவை பாருங்க. Why did you need to keep my bag in the cupboard? I have been searching in the room for half an hour, but I cannot find that bag. Do you know how important files are there in it? 20 minutes ago, I had to forward it to the boss, but I hadn't done it yet. Okay, அடுத்து பார்க்கலாமா? So, திருப்பி wife சொல்றாங்க, why are you getting so angry? ஏன் இவ்வளவு கோவப்படுற? ஏன் இவ்வளவு கோவப்படுற? I have kept your bag safely in the cupboard. பத்திரமா கபோர்ட்ல தானப்பா வச்சேன், ஏன் இவ்வளோ கோவப்படுற? I have kept your bag safely in the cupboard. ஓகே, எவ்வளோ ஈஸியா சென்டென்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒன்ஸ்க்கு ட்வைஸ் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க இடத்துக்கு தக்கன யூஸ் பண்ணலாம். ஓகே, I have kept your bag safely in the cupboard. மறுபடியும் ஹஸ்பண்ட் பேசுறாரு. You don't need to keep anything anywhere. You don't need to keep anything anywhere. நீ எதையும் எங்கேயும் வைக்க வேணாம். You don't need to keep anything anywhere. If you keep something somewhere, don't touch it. If you keep something somewhere, எதையாவது எங்கேயாவது வைக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு தொடாத. If you keep something somewhere, எதையாவது எங்கேயாவது வைக்கனா இருந்தா தயவு செஞ்சு தொடாத. Don't touch it. You got it? You got it. உனக்கு புரிஞ்சுதா? Okay. Give it to me fast. சீக்கிரமா கொடு. Give it to me fast. I will get scolded a lot. I will get scolded a lot because of you today. Because of you today. நான் இன்னைக்கு பயங்கரமா திட்டு வாங்க போறேன். Because of you. Because of you. உன்னால நான் இன்னைக்கு பயங்கரமா திட்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம். I will get scolded a lot because of you today. Okay. So புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி phrases. You can use it in a different scenario. கன்ஃபார்மா நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, கோவம் அதிகமாயிடுச்சு இல்லையா? ஸோ ஃபைன். அப்படியா? ஃபைன். ஹஸ்பண்டு கோவமா கோ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து ஆஃபீஸ். இப்போ வீட்டில் பயங்கரமா சண்டை போட்டாச்சு. இப்போ அவரோட ஆஃபீஸ் வந்துட்டாரு. என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பாஸ் கூப்பிடுறாரு இவர. சார், யூ கால்டு மீ. சார், யூ கால்டு மீ. எஸ் சஞ்சய், கம் சிட். எஸ் சஞ்சய், கம் சிட். வா, வந்து உட்காரு. சஞ்சய், come to our house this evening with your wife for dinner. Sanjay, come to our house this evening with your wife for dinner. டின்னருக்கு நீ இன்னைக்கு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. டின்னர்? Is it something important? Dinner? Is it something important? சார், ஏதாவது இம்பார்ட்டண்டா, முக்கியமான விஷயமா? அடுத்து, yes, today is our 5th anniversary. இன்னைக்கு எங்களுடைய 5வது திருமண நாள். Congratulations, sir, and happy anniversary both of you. Happy anniversary both of you. Okay? Today you should go home early. Today you should go home early from office and try to come by 8. By 8 ன்னு அர்த்தம் 8க்கு முன்னாடியே வந்துருன்னு அர்த்தம். Okay? Today you should go home early from this office and try to come by 8. 8க்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடு. But sir, if my wife doesn't come, can I come alone for dinner? Can I come alone for dinner? ஒருவேளை என் ஒய்ஃப் வரலன்னா நான் மட்டும் தனியா வரலாமா சார்? பிகாஸ் என்ன ரீசன் உங்களுக்கு எனக்கு இப்போ தெரியும் இல்லையா? ஓகே. Why won't your wife come? Why won't your wife come? Is she not at home? Is she not at home? என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் ஆகும். Why won't your wife come? ஏன் வரமாட்டாங்களா? உன் ஒய்ஃப் வரமாட்டாங்களா? won't your wife come? வரமாட்டாங்களா? Is she not at home? வீட்ல இல்லையா? Is she not at home? வீட்ல இல்லையா?
நம்மால் இப்பதான் என்ன சொல்றது கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல போறாரு. Is she at home? அவங்க is she at home கேட்டாங்க இல்லையா? So she is at home sir. She is at home. அவ வீட்ல தான் இருக்கா. But in the morning I scolded my wife. In the morning I scolded my wife. And we had a small fight. கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டோம். Had a small fight. கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டோம். I feel நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயம் கவனிக்கணும். I feel பாருங்க. I feel that if I had asked her out for dinner this evening, if I had asked her out for dinner this evening, she would have refused. இந்த would have நான் நோட் பண்ண சொன்னதை பாருங்க. I had askedன்னு வருது. She would have refusedன்னு வருது. இது எல்லாமே பாஸ்ட்டுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். கரெக்ட் தான். இங்க I feel அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா ஆல்ரெடி காலையில நடந்த ஃபைட்டுக்கு காலையில இருந்து இப்ப வரைக்கும் இவரோட இமேஜினேஷன்ல அது பாஸ்ட் தானே. அவர் நினைப்பாரு ஒருவேளை நம்ம கூப்பிட்டா வருவாளா இல்ல கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணி முடிச்சுறாரு. அப்ப இதனால இது பாஸ்ட் ஆகுது. அதனாலதான் இங்க சென்டென்ஸ் வந்து நம்ம பாஸ்ட்ல ஃப்ரேம் பண்றோம். ஓகேவா? I feel that if I had asked her out for a dinner this evening, என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I feel that if I had asked her out for dinner this evening, she would have refused. அவ ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நினைச்சிட்டேன். அதனால தான் நான் would have refused போடுறேன். ஓகேவா? She would have refused. That is why I asked to you. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். Oh, that's matter. அதான விஷயம். Sanjay, you are the very good employee, but not a good husband. You are a very good employee, but not a good husband. Sir, but why sir? ஏன் சார் இப்படி சொல்றீங்க? You don't know how to pacify an angry wife. கோவமா இருக்கிற மனைவிய பாசிஃபைனா கோவமா இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பேரு தான் பாசிஃபை. நோட் பண்ணிக்கோங்க. பாசிஃபைனா என்ன? கோவமா இருக்கிறவங்கள சமாதானப்படுத்துறது தான் பாசிஃபை. You don't know how to pacify an angry wife? You don't know how to pacify an angry wife? Sir, please give some tips. Sir, please give some tips. Okay, அடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் லென்த்தி, தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. I will give you, நான் உனக்கு தரேன். I will give you, நான் உனக்கு தரேன். I will tell you a solution that will ensure happiness in your life forever. Look, I will tell you a solution. நான் உனக்கு சொல்யூஷன் சொல்றேன். That will ensure happiness in your life forever. எப்பவுமே உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு சொல்யூஷன் நான் தரேன். Look, கவனி. My wife and I also have fight. எங்களுக்கும் சண்டை வரும். And if it is my mistake, ஏன் தப்பா இருந்ததுன்னா, then I am the first one to admit my mistake. நானே என்ன செஞ்சிடுவேன்? என் தப்புக்காக மன்னிப்பு கேட்பேன். And if she still doesn't calm down, இப்ப வரைக்கும் அவ சமாதானம் ஆகலைன்னா, then I take something of her choice, not expensive. இது இருக்கட்டும். Then I take something of her choice. நல்லா பாருங்க. I take something of her choice. அவளுக்கு பிடிச்ச எதையாவது நான் வாங்குவேன். Then I take something of her choice. Not expensive. ரொம்ப விலை உயர்ந்ததுக்கெல்லாம் நீ போக வேணாம். Not expensive. I take something that
Like my wife likes samosa and flowers. அவங்களுக்கு பிடிச்சமானது not எக்ஸ்பென்சிவா உள்ளது. அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம என்ன சொல்லணும் வாங்கிட்டு போறது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் I take something of her choice அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? I take something that like my wife likes samosas and flowers. So I take it for her. So I take it for her and say sorry to her and say sorry to her from my heart. மனசார என்ன செஞ்சிருவேன் அதை எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட சாரி கேட்டுருவேன். I take it for her and say sorry to her for my heart. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. You can use this phrases in various situations. கண்டிப்பா சொல்றேன். Okay, I take something of her choice. நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுவா கொண்டுட்டு போறேன். யூஸ் பண்ணுங்க. தனித்தனியா பாத்தீங்கன்னா பயங்கரமா நீங்க நிறைய சென்டென்ஸா பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, அடுத்து does madam agree? Sir, does madam agree? அவங்க அதை ஏத்துக்கிறாங்களா? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்னு கேக்குறாரு. Yes, she is. Yes, she is. ஆமா, அவ accept பண்ணிப்பா. எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. Look, உனக்கு தெரியுமா? A woman doesn't need much from her husband. A woman doesn't need much from her husband. விமனுக்கு எப்பவுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பயங்கரமா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. She only need love and respect. She only need love and respect. லவ்வும் அன்பும் மரியாதையும் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. If the wife feels that her husband is saying sorry from his heart. நல்லா ரீட் பண்ணுங்க என் கூட சேர்ந்து. If the wife feels that her husband is saying sorry from his heart and everybody's wife is like that this only. ஒருவேளை அவங்க வைஃப் வந்து ஹஸ்பண்ட் மனசார சாரி கேட்கிறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அவங்களுக்கு பிடிச்சது. வைஃப் லைக்ஸ் திஸ் ஒன்லி, அதை தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. And I'm sure that if you say sorry to your wife from your heart this evening, she will definitely forgive you. She will definitely forgive you. Okay, நீயும் மனசார சாரி சொன்னா உன் வைஃப் என்ன செஞ்சிருவா, உன்னைய மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, Sir, I will definitely go and say sorry in this evening. In the evening. இன்னைக்கு நான் கண்டிப்பா போய் சாரி சொல்லிடுறேன். Take something of her choice. பாத்தீங்களா, அவளுக்காக ஏதாவது வாங்கிட்டு போ. யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க. Take something of her choice for her in this evening. இதுல take something of her choice for her. For herங்கும் போது அவளுக்கு, of her choiceனா அவளுக்கு பிடித்தமான ஒன்றை எடுத்துட்டு அவளுக்கு கொண்டு போ. அவளுக்கு பிடிச்ச ஒன்றை வாங்கிட்டு போ, அவளுக்காக கொடு. அவளுக்கு பிடிச்ச ஒன்றை அவளுக்காக கொடு. தமிழ்ல ஃப்ரேம் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். Take something of her choice for her in the evening. ஓகே ஓகே, beyond time டைமுக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கன்வர்சேஷன்ல. எல்லா சுச்சுவேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான நிறைய ஃப்ரேசஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். ஒன்ஸ் இது ட்வைஸ் டைம்ஸ் ரீட் பண்ணுங்க, உங்களுடைய ரியல் டைம் கன்வர்சேஷன்ல யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.